எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் பியூட்டி டாக். இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நம்மளை எப்போதுமே எங்காவே வச்சுக்கிற ஒரு சூப்பரான சீரம், ஹோம்மேடு சீரம், நம்ம கையிலேயே நம்ம வீட்லயே செஞ்சுதான் யூஸ் பண்ண போறோம். எந்தவித கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாம அந்த காலத்துல இருந்தே பாட்டி காலத்துல இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு இன்கிரீடியன்ட், ஒரு பொருளை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை பண்ண போறோம். நம்மளோட ஸ்கின் வந்து எப்போதுமே எங்காவே இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல என்ன எப்போதுமே இருக்கணும், ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி வந்து எப்போதுமே இருக்கணும். ட்ரையாவோ அது சுருங்கி போய் ரிங்கிள்ஸ் விழுந்து அந்த எலாஸ்டிசிட்டி இல்லாம போறதுனால தான் நம்மளோட ஸ்கின் வந்து ஏஜிங் வந்து நல்லாவே தெரியுது. ரிங்கிள்ஸ் விழுகிறது, ட்ரை ஆகுறது, அப்படியே அந்த நம்ம வந்து அந்த ஏஜிங் வந்து அப்படியே தெரியுது. ஆனால் இந்த கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம கொலாஜன் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட் தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதோட சீரம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 1 வீக்லேயே உங்களோட ஸ்கின் வந்து செம்ம க்ளோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. ஸ்கின் பிரைட்டனிங் எப்போதுமே இருக்கும். டேன் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்கும், உங்களோட ஸ்கின்னை லைட்டன் ஆக்கும். இதை கண்டினியூ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 40+ ஆனால் கூட கண்டிப்பாக வந்து யாருமே நம்பவே மாட்டாங்க. 20+ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னோட கொலாஜன் லெவலை நல்லாவே வந்து வச்சு ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை நல்லாவே மெயின்டைன் பண்ணும். ஒரு சூப்பரான நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே தேவையான ஒரு சீரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ தூரம் நான் சொல்லும் போதே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அது என்னன்னு சொல்லிட்டு. செம்பருத்தி பூ தான் நான் சொன்னேன். உங்களுக்கு செம்பருத்தி பூ வந்து என்னெல்லாம் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடி உள்ள வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பெருசாக இப்போ சொல்ல தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். செம்பருத்தி பூவையும் இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இதை நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், இது மட்டுமே போதும். அது இதுன்னு பெருசாக நம்ம வந்து ஆட் பண்ண தேவையே இல்லை. இது ஃபுல்லாக அப்போ தான் இதோட ஃபுல் பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து செய்கிறது ஒரு 1 வீக் வரைக்கும் எனக்கு தேவையான அளவு நான் செஞ்சுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சுக்கலாம். இது வந்து 10 days வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெடாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். செம்பருத்தி பூவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பூச்சி ஏதாவது இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி உள்ள காம்பை வந்து எடுத்துட்டு செம்பருத்தி பூவை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க. ஒரு பூவில் காம்பை தவிர அப்படியே நீங்கள் பிச்சுட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேறு எதையுமே நீங்கள் அதில் வந்து எடுக்க தேவையில்லை. ஃபுல்லாகவே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு சுத்து மட்டும் நல்லா போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா தொட்டு பாருங்கள், அதுவுமே நல்லா சாஃப்டாக நல்லா வந்து ஒரு எப்படி ஜெல் மாதிரி தான் இருக்கும். இது கூட நான் ஆட் பண்ண போகிறது ஆலோவேரா ஜெல். ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஒரு டவுட் கேட்பீங்க, கடையிலேருந்து வாங்கின அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம், செம்பருத்தி பூவை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக போட்டிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் அல்ல 100% இந்த ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அலோவேரா ஜெல் நம்ம சேர்க்கும் போது அந்த ஜெல் கன்சிஸ்டன்சியும் வரும், கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். ஸோ சீரம் லெவல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ண தேவை இருக்காது. கொஞ்சம் திப்பியாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய ஃபில்ட்ரு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் வந்து அது நல்லா ஜெல் மாதிரி இருக்கனால நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் ஃபில்ட்ரு ஆகலை. நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் என்னைய மாதிரி நல்ல ஒரு பெரிய ஃபில்ட்ரு வச்சு ரொம்ப நேரம் அந்த மாதிரி எடுக்கணும். ஆனால் ஜெல் மேக்ஸிமம் ஜெல் வந்து அந்த ஃபில்டரில் போயிடுற மாதிரி இருக்குது. நான் வந்து இப்படி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு தாராளமாக 10 days வரைக்கும் வருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா. வெளியில் வச்சுருந்தா எவ்வளோ நாளைக்கு வரும்னு கேட்டிங்கன்னா 3 நாள் வரைக்கும் தான் வெளியில் வச்சுருந்தா உங்களுக்கு வந்து கெடாமல் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. அலோவேரா ஜெல் சேர்க்கும் போது பார்த்தீங்களா, அந்த ஜெல்லும் இருக்கும், அந்த வாட்டரும் நம்மளுக்கு இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த சீரம் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கலர் இது கெடாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. இது 2 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சீரம்க்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு சூப்பரான ஆன்டி ஏஜிங் சீரம். ஸ்கின்னை க்ளோ பண்ணுற, நல்லா வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளை இளமையாக வச்சுக்கிற, கரெக்டாக சொல்லிட்டேன்னா எங்கே வச்சுக்கிற ஒரு சூப்பரான சீரம் இது. இது பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இதில் எல்லாமே இருக்குது. செம்பருத்தி பூவில் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே நம்மளுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நைட்டு ஃபுல்லாக உங்கள் ஃபேஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். இல்லைன்னா இல்லை டே டைமில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, வீட்டுக்குள்ளே வெயில் படாமல் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம எப்போதும் சீரம் வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்கினா எப்படி அப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த சீரம் நல்லாவே நீங்கள் மசாஜ் பண்ணலாம். நல்லா வந்து அது அலோவேரா ஜெல் வந்து சேர்த்துருக்கனால நல்லா வந்து மாய்ஸ்சராக இருக்கும். நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கின் டைப்புமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆக்னே இருக்குது, நல்லா வந்து மார்க்ஸ் இருக்குது, என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, இல்லை வந்து என்னோடய ஸ்கின் ட்ரையாக இருக்குது, என்னோடய ஸ்கின் ஆயிலியாக இருக்குது, எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாங்க. ஒரு சூப்பரான சீரம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவையான சீரம் இது. நீங்கள் கடையிலேருந்து ஒரு 100 ரூபாயிலேருந்து 5000 10,000 வரைக்கும் கூட சீரம் வந்து இருக்குது. ஆனால் எவ்வளோ காஸ்ட்லியாக சீரம் வாங்கினா கூட இந்த அளவுக்கு அது வந்து ஒர்க் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்கின்ல வந்து இது மேஜிக் பண்ணும், எவ்வளோ வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட கம்பேர் பண்ணும்போது வேறு எந்த சீரமுமே அடிச்சுக்க முடியாதுங்க. நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக சீரம் வாங்கினாலுமே அதோட ரிசல்ட் வந்து உங்களோட ஃபேஸில் தெரியுதா தெரியுதான்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த டவுட் வந்து இதில் இருக்காது. நீங்கள் போட்ட உடனே கண்டுபிடிச்சிருங்க இந்த சீரம் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமும் ஸ்கின் வந்து எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ க்ளோவாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, செம்பருத்தி வந்து நான் எப்போதுமே சொல்கிற விஷயம் தான். செம்பருத்தி பவுடர் ஃபேஸ் பேக் வந்துட்டு நல்ல ஒரிஜினலாக நீங்களே வேணால் செம்பருத்தி பவுடர் வந்து ரெடி பண்ணலாம். அப்படி ரெடி பண்ண முடியலன்னா நேச்சர் சத்துமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராண்ட், நல்ல பிராண்ட்லேருந்து நீங்கள் வந்து செம்பருத்தி பவுடர் வாங்கி வச்சுட்டு அதில் ஃபேஸ் பேக் போடுறது உங்களோட ஸ்கின்னை வந்து சூப்பராக வச்சுக்கும், நல்லா எங்காக வச்சுக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் ஸ்கின் வந்து நல்லாவே எங்காவே இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் பிரைட்டனிங், டேன் ரிமூவ் பண்ணுற மாதிரி எத்தனை வேலையை, ஏகப்பட்ட வேலையை வந்து இந்த செம்பருத்தி பூ வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். பார்த்துட்டு அப்படியே விட்டுறாம கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டினியூ ஒரு 3 days ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே ஒரு க்ளோவிங் வந்து கண்டிப்பாக தெரியும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் பண்ணி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பை பாய். தேங்க்யூ.